பக்கத்துல உன்னை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? ஒரு ரொமான்டிக் ஃபீல். உனக்கு வரல? என் மூஞ்சி அவ்வளவு கேவலமா இருக்கு. சிரிக்கிற அது முதல்ல பக்கத்துல வந்து நில்லுன்னா வெக்கப்பட்டு போயிடுவேன். இப்போ ஒட்டிக்கிட்டே நிக்கிற. மோல்டு எடுக்கிறதுனால தானே. அப்ப அண்ணன் கிட்ட சொல்லி தினம் வந்து மோல்டு எடுக்க சொல்லுவோம். போ முத்து மாமா. சரிங்க சார், 2 பேரும் பொறுமையா கையெடுங்க. சார் ஒரு 5 நிமிஷம் சார், செஞ்சு கொடுத்துட்றேன். ஐயோ, வாயில போய் கையை வச்சிட்டு இருக்கிற. இரு முத்து மாமா, அதுக்குள்ள இருந்து கை வரப்போதில்ல, அத பாக்குற ஆர்வத்துல அப்படி பண்ணிட்டேன். ஐயோ, அதுக்குள்ள கையெல்லாம் வராது, கை இங்க தான் இருக்கும். கெமிக்கல் கையை வச்சு அப்படியே வாயில வைக்கிற பாரு நீ. சரி வைக்கல விடு. இப்ப வச்சுக்கோ. திடீர்னு எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இப்போ 2 பேரோட கையை ஒண்ணா வச்சு மோல்டு எடுத்தாச்சு. இதே மாதிரி நம்மளோட மனசையும் மோல்டு எடுத்தா எப்படி இருக்கும்? தமாசா இருக்குமா? வெற்று. சார் காஞ்சிருச்சு சார், மோல்டு ரெடி ஆயிடுச்சு சார். இந்தாங்க சார். முத்துமாமா, இத பாக்கும்போது மனசுக்குள்ள என்னமோ பண்ணுது. என்ன பொறுத்த வரைக்கும் இது நினைவு சின்னம் மட்டும் இல்ல முத்துமாமா, பொக்கிஷம். காலத்துக்கும் நம்ம கை இப்படியே கோத்துக்கிட்டு இருக்கணும் மாமா. அதுல என்ன சந்தேகம்? இப்ப இந்த மோல்டு எடுத்தமோ எடுக்கலையோ, ஆனா என்னைக்குமே நம்ம 2 பேரும் ஒன்னதான் இருப்போம், கையை கோத்துட்டே தான் இருப்போம். ஓகே? ஏன் முத்து மாமா? இல்ல, சித்ராக்கா உயிரோட இருக்கும் போதே இப்படி ஒண்ணு கிடைச்சு இதே மாதிரி எடுத்து வச்சிருந்தா அவங்க ஞாபகம் அப்படியே இருந்திருக்கும்ல. சார் அப்புறம் ரொம்ப சந்தோஷங்க. நம்ம நல்லா இருக்கு. அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, வச்சுக்கோங்க. சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். முத்துமாமா,
நம்ம கையோட கை சேர்ந்த மாதிரி நம்ம வாழ்க்கை பூரா இதே மாதிரி இணை பிரியாம இருக்கணும். நம்ம காலத்துக்கு அப்புறம் நம்ம வாரிசுங்களுக்கு இதை விட்டுட்டு போகணும். எப்பவுமே இத பத்திரமா வச்சுக்கணும் முத்து மாமா. கண்டிப்பா. ஒண்ணு பண்ணலாமா? நீ எனக்கு ஒரு ஊர் ஒன்று உருவாக்கி வச்சிருக்கிய. அது என்ன ஊர் அது? முத்தரசன் பேட்டை. அந்த ஊர் என்ட்ரன்ஸ்ல பெருசா பிரம்மாண்டமா சிலையா அதை பண்ணி வச்சிருவோம். பாகுபலி மாதிரி. எப்படி? போ முத்து மாமா. போதும். நீ தடவி தடவி தேய்ச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், ஒண்ணுமே இல்லாம போயிடும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. தெரியுதே, எனக்கும் பிடிச்சிருக்கு. நல்லா பண்ணிருக்காருல, தத்துருவமா இருக்கு. இது அப்படியே பத்திரமா பேக்குள்ள வச்சிருவோம். சரி மாமா. பார்த்து பார்த்து பார்த்து. ஓகே. ஒன்னும் ஆகாது. பத்திரமா ஜாக்கிரதையா வச்சிருக்கேன். கை பிரியாத அளவுக்கு அழுங்காம குடுங்காம வண்டி ஓட்டு போறேன். சரியா? முருகா, எங்க அண்ணனையும் அண்ணியும் நீதான் எப்படியாவது இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வரணும். முருகன் உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவோம். பிரார்த்தனையை நல்லபடியா நிறைவேற்றுங்க. சரிங்க சாமி. வழியில எங்கேயும் நிக்க வேண்டாம். பால் குடத்தையும் கீழே வைக்க கூடாது. நேரம் முருகன் கோயிலுக்கு போய் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி உங்க பிரார்த்தனையை முடிச்சுக்குங்க. சரிங்க சாமி. கௌதம், நம்ம வேணா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாமா? அம்மாக்கு தெரிஞ்சா கண்டிப்பா பிரச்சனை ஆயிடும். ஏய், அது எப்படி தெரியும்? நமக்கு அந்த விஷயம் தெரியுங்கிறதே அவங்களுக்கு இன்னும் தெரியாது. அப்படியெல்லாம் தப்பு கணக்கு போட வேண்டாம் கௌதம். ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ரிஸ்க் தான். ஜனனி சொல்றது நல்ல ஐடியா. போனை எல்லாரும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவோம். இந்தாங்க. ருத்ரா, உனக்கு கால் ஏதாவது சுடுதா? தண்ணி வேணுமா? எனக்கு கால் சுடல. நான் எப்படியாவது நடந்து வந்துருவேன். இது எப்படியாவது முடிச்சே தீரணும். அப்பதான் நான் சந்தோஷமா இருப்பேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.
எங்கே போய் தொலைஞ்சிருப்பாங்க? ஃபோன் பண்ணி பார்ப்போம். சுவிட்ச் ஆஃப்னு வருது. ச்சே. எப்படி இப்போ உங்களை கண்டுபிடிக்கிறது? என்னாச்சு மருது? பாத்துட்டீங்களா அவங்கள? இல்லை ஸ்வேதா, எப்படியோ கண்ணில் மண்ணை தூக்கிட்டு மாயமா மறைஞ்சிட்டாங்க. ஊரில் ஒரு இடம் விடாமல் இண்டு இடுக்குன்னு எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்லை. நம்ம ஊரில் இருக்க எல்லா முருகன் கோயிலையும் பார்த்துட்டேன், அங்கேயும் இல்லை. அதுக்காக திரும்பி வந்துடுறதா? இதை விட்டுறக்கூடாது. நாங்களும் போய் எங்கேயாவது தேடி பார்க்குறோம். வா அக்ஷயா. நில்லு ஸ்வேதா. என்ன மருது? இப்படி கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிற? நீ யோசிச்சிருக்கணும். நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணியா? என்னம்மா இது, பண்ணாம இருப்பனா? எல்லாரும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. நீ ஊருக்குள்ள இருக்கிற எல்லா கோயிலையும் பார்த்துட்டல்ல? ஆமாம்மா. எல்லா பெரிய கோயிலையும் தானே? ஆமாம்மா, இந்த மாதிரி பரிகார பூஜைலாம் எல்லாம் பெரிய கோயிலில் தானே பண்ணுவாங்க, பார்த்துட்டேன். இல்ல இல்ல, நீ ரொம்ப தப்பு கணக்கு போட்டுட்ட. அவங்க இத பண்ணணும்னு முடிவு பண்ணப்பவே நமக்கு இது தெரியக்கூடாதுன்னு ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிச்சிருக்காங்க. அதனாலதான் எல்லாரோட போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்காங்க. இவ்வளவு யோசிக்கிறவங்க கண்டிப்பா அதை நம்ம ஊருக்குள்ள பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் அப்படி யோசிச்சதுனால தான் பக்கத்து ஊரில் இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்டையும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன். அங்கே இருக்க சின்ன சின்ன முருகன் கோயிலையும் தேட சொல்லியிருக்கேன். அப்படி அவங்கள பார்த்து உடனே ஃபோன் பண்ண சொல்லியிருக்கேம்மா. பரவாயில்லையே, கரெக்டான ரூட்ல தான் போயிருக்க. நிச்சயமா அவங்க நம்ம ஊருக்குள்ள எங்கேயும் இருக்க மாட்டாங்க. நேரா கிளம்பி பக்கத்து ஊருக்கு தான் போயிருப்பாங்க. ஆனா அவங்க கணக்கு தப்பு கணக்குங்கிறத நாம போடுற சரியான கணக்கு மூலமா தான் காட்ட முடியும். ஹலோ. அவங்கள பார்த்துட்டேன் மாப்ள, நம்ம ஊர்ல தான் வந்துகிட்டு இருக்காங்க. உங்க அண்ணன் பொண்ணு தான் பால் குடம் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கியா? அப்படியா? எப்படா பார்த்த? இப்போ பார்த்துட்டு தான் உனக்கு ஃபோன் பண்றேன். அம்மா கரெக்ட் தாம்மா, நம்ம நினச்சது எதுவுமே மீன் போகல. பக்கத்து ஊரில் இருக்க கோயிலில் தான் பால் குடம் எடுத்துட்டு இருக்காங்க. டேய், எங்கேயுமே போயிடாத, அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணு. நாங்கள் வந்துட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன். சரி, ஓகே. சரிம்மா, நான் கிளம்புறேன். விட்டுறாத மருது, இடத்த சொல்லு, நாங்களும் பின்னாடியே வந்துடுறோம். போன உடனே லொகேஷன் ஷேர் பண்ணுங்க, நாங்க கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துருவோம். சரி ஸ்வேதா, நான் பார்த்தோன்னே உனக்கு லொகேஷன் ஷேர் பண்ணுறேன். ருத்ராமா, உனக்கு டயர்டா ஏதாவது இருக்கா? இன்னும் கொஞ்சம் தூரம் தான், போயிடலாம். அதெல்லாம் பரவாயில்ல. எவ்வளவு தூரம்னாலும் பரவாயில்ல, அம்மாக்காக நடந்து வந்துருவேன். வெண்ணில அம்மாவை காப்பாத்தியே தீரணும், அப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். அரோகரா. என்னாச்சு மாமா? தூசு. என்ன நீ காத்துல
கண்ணுல தூசி எல்லாம் பறந்து வருது, எதுவுமே போடாம வண்டி ஓட்டுற. கண்ணு கெட்டு போயிட்டா என்ன பண்றது? கண்ணுல பட்டா என்னமா? அதான் கண்ணுக்கு கண்ணா, கண்ணுக்குள் நிலவா நீ என் பக்கத்துல இருக்கிறிய. தூசுன்னு தூசு. அதுக்குன்னு சொல்லல, உன் கண்ணு எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் கண்ணு எப்பெல்லாம் எப்படி எப்படிலாம் பார்க்கும்னு மனசுக்குள்ள மனப்பாடமா தெரியும். என் கண்ணு உனக்கு பிடிக்குமா? ஹே, எனக்கு இருக்கிறதே சின்ன கண்ணு, சிரிச்சா அதில் வேற சைடில் கோடு கோடா விழும். என் கண்ணு பிடிக்கும்னு சொன்ன ஒரே ஆள் நீதாம்மா. எனக்கு இருக்கிறது ஒரு கண்ணு, சாரி 2 கண்ணு, அது விதவிதமா பார்க்கணும். நீ எப்படி சொல்ற? ஆமா, உனக்கு கோபம் வந்துட்டா அதே கண்ணுல தீப்பொறி பறக்கும். அதே என் மேல பிரியம் வந்துட்டா அந்த கண்ணுக்குள்ள அத்தனை அன்பு தெரியும். ஓ, உன் சித்தி கிட்ட பேசும்போது அம்மாங்கிற அன்பு தெரியும். நீ ருத்ராவை பார்த்தா மகங்கிற பாசம் அப்படியே பொங்கும். இப்படி அந்த கண்ணுக்குள்ள எத்தனை இருக்கு தெரியுமா? வாடா வாடா வாடா, என் கண்ணுக்குள்ள இவ்வளவு விஷயங்களா? பின்றப்போ சரி, இவ்வளோ பெரிய மூஞ்சில கண்ணு மட்டும் தான் பிடிக்குமா? மூக்கு, காது, வாயு, பல்லு இதெல்லாம் நல்லா இல்லையா? எதுவும் பிடிக்காதா? சொல்லிடுவேன். சொல்லு. ஆனா எனக்கு வெக்கமா வருது. ஐயோ அம்மா தாயே, நீ தயவு செய்து வெக்கப்படுறன்ற பேர்ல முகத்தை முடிக்காத. நீ வெக்கப்படாம சொல்லு. எப்பவுமே நீ அழகா கஞ்சி போட்ட சட்டையும் மடிப்பு கலையாத வேட்டியுமா அப்படியே கையை சரி பண்ணிட்டு படியில இறங்கி வருவல்ல, அது எனக்கு நாள் முழுக்க மனசுக்குள்ள நிறைஞ்சிருக்கும். இப்ப யோசிச்சாலும் ஒவ்வொரு நாளும் நீ நடந்து வர்றது என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு தெரியுமா? பாத்தியா, கண்ணுக்குள்ள மெமரி கார்டு வச்சு நீ தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கிற. என் கண்ணோட உன் கண்ணு தான் பவர்ஃபுல். பேசாம இரு முத்து மாமா, குறுக்க பேசாத. அப்புறம் நான் என்ன சொல்ல வந்தேனே மறந்துரும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நீ நடக்கும்போது இருக்கிற கம்பீரம், அப்புறம் நீ எல்லார்கிட்டயும் சபையில பேசும்போது அப்படியே நிமிர்ந்து நிக்கிற கர்வம், அதே மாதிரி பெரியவங்களை பார்த்தா பணிஞ்சு நிக்கிற பணிவு, அப்புறம் யாராவது முறைச்சு கிரிச்சு பேசிட்டா அவங்கள எதிர்த்து நிக்கிற துணிவு, அதே மாதிரி அவங்க கைய கீய நீட்டிட்டா அவங்க கிட்ட நீ காட்டுற வீரம், தீரம், வலிமை, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் யாருமே இல்லாதவங்க வந்துட்டா அவங்க கிட்ட காட்டுற எளிமை, இறக்கம். என்ன வெண்ணிலா, ஒரே அஜித் சார் படம் டைட்டிலா வீரம் வலிமைன்னு சொல்லிட்டு இருக்கிற? ஆனா ஒரு கவிதை மாதிரி சொல்லிட்டியே வெண்ணிலா. வர வர பின்றப்போ கவிதை 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 எங்க சொன்ன? நான் உன்னை பத்தி சொன்னேன். நீ என்னடானா கவிதை அது இதுங்கிற? நீ பக்கத்துல இருந்தா அதெல்லாம் வரும். முத்துமாமா, நான் இதெல்லாம் வரிசையா சொல்லிட்டே வந்தேன்ல, நீ என்கிட்ட பிடிச்சது பிடிக்காதது எதுவுமே சொல்லல. உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் சொல்லுனா அது ஏகப்பட்டது இருக்கு. அது கச்சா முச்சான்னு சொல்லிட்டே இருக்கணும். அதுக்கெல்லாம் ஒரு நாள்லாம் பத்தாதுமா. ஆனா பிடிக்காத விஷயமும் அப்படி இப்படி இருக்கு. அது ஏன் அப்ப இது வரைக்கும் சொல்லவே இல்ல? நீ இப்பதான் நான் கேக்குற. அப்புறம் சரி சொல்லு, என்கிட்ட என்ன உனக்கு பிடிக்காது? அது என்னன்னா, எப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு அடுத்தவங்களுக்காகவே வேலை பார்த்துட்டு இருப்பேன். அடடா, நம்ம புருஷனாச்சே, நம்ம முத்து மாமாவாச்சே, அவரு கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அவரு கூட கொஞ்சம் ரொமான்டிக்கா இருக்கலாம். அதெல்லாம் கிடையாது. கண்டுக்கிறதே இல்லை. என்ன தனியா விட்டு நீ பாட்டு எஸ்கேப் ஆடுற, அதுதான் எனக்கு பிடிக்காது. அதானா, நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன் தெரியுமா? பயந்துட்டியா? எதுக்கு? ஐயோ, என்ன என்ன மாமா? தெரியலையே, ஜீப் ஜக்குது. ஏய், இன்ஜின் ஹீட்டு, நீ பாட்டு மூஞ்ச உள்ள விட்டுட்டு இருக்கிற. என்னாச்சு மாமா? இரு பாக்குறேன். அடடடடடடா, பாத்து மாமா. தப்பான டைமிங்ல டைமிங் பெல்ட் போயிடுச்சு. டைமிங் பெல்ட் அம்மனிக்கு புரிஞ்சிருச்சான். சரி, இது இப்ப இதுக்காகிற வேலை கிடையாது. ஒண்ணு பண்ணுவோம், பக்கத்து டவுன் வரைக்கும் அப்படியே நடந்து போவோம். அங்க போய் ஒரு மெக்கானிக்கை பார்த்து ரிப்பேர் பண்ண சொல்லுவோம். அப்படியே பெட்டிக்கிட்டெல்லாம் தூக்கிட்டு போயிடுவோம். ஏதாவது வண்டி கிடைச்சா ஒரு லிஃப்ட் கேட்போம். அங்க போய் ஏதாவது ஹோட்டல்ல தங்கி மெக்கானிக் வண்டியை ரிப்பேர் பண்ணி கொண்டு வருவான். அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போகலாம். உனக்கு ஓகேவா? உன் விருப்பம் மாமா, நீ சொன்ன மாதிரியே செய்யற. என்னம்மா, எல்லாத்துக்கும் என் விருப்பம்னா உன் விருப்பம் தான் என்ன?
இல்ல வண்டியில இடம் கேட்டு போலான்னு சொன்னல, அது மட்டும் வேண்டாம். காலார நடந்து போலாம். உன் கூட பேசிட்டே நடக்கிறதுக்கு ஜாலியா இருக்கும்ல. ஐயோ ராமா ராமா. ஐயோ முத்து மாமா, ராமா, என் பாட்டி சொல்ற மாதிரி மொட்டையா சொல்ற. உன் பாட்டி எப்ப மொட்டையா இருந்துச்சு? முடியல உங்களுக்கு? ஐயோ மாமா, ராமான்னு தனியா சொல்லக்கூடாது. ராமா சீதான்னு சேர்த்து தான் சொல்லணும். ஓ, இனிமே ராமான்னு சொல்லாத, ராமா சீதான்னு சேர்த்து சொல்ல. ராமா சீதா லக்ஷ்மண அனுமார் சேர்த்தே சொல்றேன். இப்ப போலாம் வா. பாத்து மாமா. போலாமா?